பேசும் பனிமலரே அத்தியாயம் 19. ஒரு பெரிய வீட்டை வாடகைக்கு எடுத்து அதில் தான் அந்த திருமண கோஷ்டி முழுவதுமே தங்கியிருந்தது. சாராவிற்கும் கௌதமிற்கும் சேர்ந்து ஒரு தனியறை ஒதுக்கப்பட்டிருக்க அங்கு சென்றதும் தான் தெரிந்தது அது ஒரு பெட் மட்டும் கொண்ட ஒரு சிறிய அறை என்பது. அவனை பார்த்து முறைத்தவள், என்னவா இது, இவ்வளோ சின்ன ரூமில் எப்படி நம்ம 2 பேர் தூங்குறது என்று கேட்டாள். என்னம்மா பண்ணுறது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் என்றவளை கொலைவெறியுடன் பார்த்தாள். அம்மா தாயை முறைக்காத, நீ வேணா பெட்டில் தூங்கு, நான் கீழே படுத்துக்கிறேன் என்று சொல்லி அவன் தலையணையை எடுத்து கீழே போட, ஒன்றும் வேணாம் மேலேயே படுங்க, தர ஐஸ் மாதிரி இருக்குது, அப்புறம் விரைச்சி போயிடுவேங்க. ஓ மேடம்க்கு என் மேலே அக்கறையெல்லாம் கூட இருக்கா? சரி சரி, நானும் மேலேயே படுத்துக்கிறேன், ஆனால் என் மேலே கையை காலை தூக்கி போட மாட்டியே, ஏன்னா எனக்கு யார் கூடயும் தூங்கி பழக்கம் இல்லை, அதான் கேட்குறேன் என்றவனை தலையணையை கொண்டே நன்கு முத்தினாள். ஐயோ போதும் போதும் சாரா, சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன், நீ தூங்கு என்றான். தலைக்கு வைத்திருந்த தலையணையை எடுத்து கட்டி அணைத்தபடி அவள் தூங்கிவிட அவள் தூங்குவதற்கென்றே காத்திருந்தவன் போல் கௌதம் கண்ணை திறந்தான். இவ்வளவு நாளும் இத்தனை நெருக்கமாய் அவளை பார்த்ததில்லை. தலையணையை கட்டிப்பிடித்து கொண்டு சிறு குழந்தை போல் தூங்கும் அவள் அழகு அவனை பித்தனாக்கியது. அவனது கண்கள் அவனது மேனியை அணு அணுவாக மேய ஆரம்பிக்க அவன் மூச்சுடைத்து போனான். இதற்கு மேலும் பார்த்தால் என்னாகுமோ என்கின்ற பயம் எழ வேறுபுறமாய் திரும்பி படுத்து கொண்டான். பார்க்கும் பொழுதே போதை கொள்ள வைக்கும் அழகு. அவள் அணைத்திருக்கும் தலையணை தானாக இருக்கக்கூடாதா என்று ஏங்கிய மனதனை அடக்கத்தான் அவனால் முடியவில்லை. அவளை நெருங்க தொடுக்கும் கரங்களை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தவன் உடனே எழுந்து வெளியில் சென்று விட்டான். வெளியில் வந்த பிறகுதான் அவனால் சரியாக மூச்சு கூட விட முடிந்தது. விடியும் வரையிலேயுமே வேறு அறைக்கு சென்று அங்கு இருந்தவன் விரிந்த பின்னரே அவள் இருக்கும் அறைக்கு வந்தான். அதற்குள் அவள் எழுந்து ரெடியாகி இருந்தாள். பச்சை நிற பட்டுப்புடவையில் மிதமான ஒப்பனைகளோடு அழகின் ஓவியமாய் நின்றிருந்தவளிடம் அவனால் கண்களைத்தான் பிரித்து கொள்ள முடியவில்லை. என்ன பாஸ், நைட்டு தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களே, ஏன் சாரா பயந்துட்டியா? இல்லை பாஸ், காணுமேனு தேடினேன், வெளியே வரவும் பயமாக இருந்தது, அதனால தான் கேட்டேன். சரி நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க, நான் வெளியே போகிறேன் என்று விட்டு அவள் செல்ல அவனும் சீக்கிரமாகவே குளித்து முடித்தான். திருமணமும் விமர்சையாக நடந்து முடிந்தது. மதியம் வரையிலும் அங்கேயே இருந்துவிட்டு அதற்கு பிறகு கிளம்பலாம் என்று கௌதம் கூறியிருந்ததால் சாராவும் அங்கிருந்தவர்களிடம் சகஜமாக பேசிக்கொண்டிருந்தாள். காற்று சற்று பலமாக வீசிக்கொண்டிருக்க அலைபாய்ந்த கூந்தலை அடக்கியபடி காதில் ஜிமிக்கிகள் நடனமாட அவள் இருந்த தோற்றம் அவனுள் அழியா ஓவியமாய் பதிந்து போனது. சாராவின் பக்கவாட்டில் சிறிது தூரம் தள்ளி அமர்ந்திருந்த இருவர் சாராவின் பக்கம் செல்போனை நீட்டிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்க அதில் ஏதோ சரியில்லை என்று அவனுக்கு உறுத்த தொடங்கியது. வேகமாக அவர்கள் அருகே சென்றவன் வெறுக்கென அவர்களின் ஃபோனை பிடுங்கி பார்க்க அதில் சாராவின் புடவை விலகியிருந்த இடுப்பு பிரதேசம் அப்பட்டமாக படமாக்கப்பட்டிருந்தது. அவனுக்கு வந்த வெளியில் அந்த இருவரையும் நன்கு மொத்த தொடங்கினான். அருகிலிருந்து அனைவரும் ஓடி வந்து அவர்களை தடுக்க பார்க்க அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அந்த ஃபோனை அருகில் இருக்கும் ஒரு கல்லின் மீது போட்டு உடைத்து எறிந்தான். அதில் இருக்கும் மெமரி கார்டையும் உடைத்தெறிந்தான். பின்னரும் விடாமல் கௌதம் அவர்களை அடிக்க போக, பொண்ணுங்க தப்பாக ஃபோட்டோ பிடிக்கிறானுங்க, முதல்ல போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது என்று விசாரிக்க தொடங்கினான். உடனே அவளை தனியாக இழுத்து வந்த சாரா, பாஸ் என்ன இதெல்லாம், நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, வாங்க முதல்ல ஊருக்கு கிளம்பலாம் என்று கூறினாள். சார் அவங்க தப்பாக ஃபோட்டோ பிடிச்சதே உண்மைதான் என்று அவன் சொல்ல ஒரு நிமிடம் திருக்குற்றவள் பின்னர் சமாளித்து, பரவாயில்ல பாஸ் விடுங்க, எந்த பிரச்சனையும் வேணாம், கிளம்பிடலாம் வாங்க என்று அவனின் கையை பிரித்து இழுக்க அதை வேகமாக உதறியவன் அவளை ஒரு தீப்பார்வை பார்த்து விட்டு சென்றான். அந்த இருவரையும் இழுத்து கொண்டு போய் ஸ்டேஷனில் விட்டான். என்ன சார், நீங்கள் அவங்க ஃபோட்டோ பிடிச்சதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது? யார் சார் அவங்க ஃபோட்டோ பிடிச்சாங்க? அவங்க ஒய்ஃபை தான் தப்பாக ஃபோட்டோ பிடிச்சாங்க. இவனுங்களை நாங்கள் நல்லா கவனிக்கிறோம் சார், நீங்கள் போயிட்டு வாங்க என்று ஒருவாறு அவனை அனுப்பி வைப்பதற்குள் இருட்டவே தொடங்கிவிட்டது. அதன் பின்னர் தான் ஊருக்கு செல்ல வேண்டும் என்கின்ற நினைவு வந்தவனாய் சாராவை அழைத்து கொண்டு கிளம்பினான். அவர்கள் கிளம்பிய சிறிது நேரத்திலேயே நல்ல கனமான மழை பிடித்து கொண்டது. காரில் ஏறியவள் சிறிது நேரம் அமைதியாகத்தான் இருந்தாள். பின்னர் படபடவென புரிய ஆரம்பித்து விட்டாள். நான் எவ்வளோ தூரம் சொன்னேன் பாஸ், அவங்கள எதுவும் பண்ணாதீங்க வேணான்னு, ஏன் எதுவுமே கேட்காம என்னை கேவலப்படுத்தினீங்க? என்னது நான் கேவலப்படுத்தினா? அவங்க தான் உன்னை கேவலப்படுத்த பார்த்தாங்க. சதான் ஃபோனை பிரிங்கி உடச்சிட்டிங்களே, அப்புறமாச்சும் விட்டுருக்கலாமே, அதை நானே பெருசாக எடுத்துக்கல, உங்களுக்கு என்ன, எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? என் பொண்டாட்டியை ஃபோட்டோ பிடிச்சா நான் அப்படி தான் கோவப்படுவேன். வேணாம் பாஸ், நீங்கள் லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்கீங்க, நான் இன்னும் லிமிட்டையே தாண்டி இருந்தால் நீ எப்போவும் எனக்கு சொந்தமாக இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். உங்கள் கூட அக்ரிமெண்ட் போட்டதே தப்பு, போயும் உங்களை நம்மளாம் முட்டாத்தானதை நான் எப்படி செஞ்சேன்னு எனக்கே தெரியல. போனதும் நான் கொடைக்கானலுக்கு கிளம்ப போகிறேன் என்று அவள் சொன்னதும் திரும்பி அவள் முகம் பார்த்தான். திடீரென ஒரு நிலச்சரிவு. அவர்களின் கார் பள்ளத்தை நோக்கி வேகமாக சரிந்து கொண்டிருந்தது.
அத்தியாயம் 20. கௌதமும் சாராவும் சண்டையிட்டு கொண்டே காரை ஓட்டிக் கொண்டிருந்ததால் அவன் பாதையில் கவனம் செலுத்தாமல் அவளை திரும்பி பார்க்க கார் தரம் புரண்டு ஒரு சரிவில் சரிந்தது. நடக்கப் போகும் விபரீதம் உணர்ந்தவனோ சாரா டோரை திறந்துட்டு கீழே குதி என்று கத்தினான். அவளோ குதிக்காமல் அவன் கையை கெட்டியாக பிடித்து கொண்டாள். ஏய் குதி, கார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பள்ளத்தில் விழுந்துரும் என்று அவன் கத்தியும் கண்களில் பயத்துடன் இல்ல மாட்டேன், பயமா இருக்கு என்றாள். கார் இன்னும் சில நொடிகளில் அகல பாதாளத்திற்கு சென்றுவிடும் என்பதை உணர்ந்தவன் அவன் பக்க கார் கதவை திறந்து அவளை கெட்டியாக கட்டியணைத்தபடி அவளுடன் சேர்ந்தே வெளியில் குதித்தான். வெளியில் விழுந்தவனுக்கு சிறிது நேரம் என்ன நடந்தது என்றே புரியவில்லை. சுற்றிலும் ஒரே இருட்டு. செடி கொடிகள் பரவி இருக்க தான் மட்டும் எப்படி இவ்வளவு பாதுகாப்பாய் இருக்கிறோம் என்று புரியாமல் எழுந்திருக்க முயற்சி செய்தாள். அவளது இடுப்பை ஏதோ வளைத்திருக்க அது என்ன என்று புரியாமல் தடவி பார்த்தாள். அதன் பிறகே அது கௌதமின் கை என்பது புரிய அவன் மீது விழுந்ததால் தான் தனக்கு எந்த அடியும் படவில்லை என்று உணர்ந்தாள். வேகமாக அவன் கையை பிடித்துவிட்டு எழுந்தவள் அவனை எழுப்ப பார்க்க அவனிடமோ சிறு அசைவு கூட இல்லை. விடாமல் பெய்து கொண்டிருந்த மழையும் சூழ்ந்திருந்த இருட்டும் அவளுக்கு பயத்தை அதிகரிக்க அவளோ அவனை எழுப்ப பார்த்தாள். அவன் தான் எந்திரிக்கவே முடியவில்லை. சிறிது நேரம் அவளும் அசைவின்றி அப்படியே அமர்ந்து விட்டாள். கண்கள் அந்த இருட்டிற்கு சற்று பழகவும் தான் அவனை அவளால் ஓரளவு பார்க்க முடிந்தது. அவன் கன்னத்தை பிடித்து வேகமாக தட்டியவள் வாஸ் என்று கதறி அழுதாள். அதன் பிறகே அவன் கண் விழித்தான் போலும். சாரா, கத்தாத, நான் இன்னும் சாகலை என்று அவன் குரல் கேட்கவும் தான் நிம்மதியடைந்தாள். ஐயோ பாஸ், நான் பயந்தே போயிட்டேன், உங்களுக்கு எதுவும் ஆகலையே? எங்கெங்கே வலிக்குதுன்னே எனக்கு தெரியல, என்னால் எந்திரிக்க கூட முடியல என்றான். அவன் கூறுவதை கேட்ட பிறகு என்னால் தான் எல்லாம், நான் மட்டும் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருந்தா இந்த ஆக்சிடெண்ட்டே ஆயிருக்காது. என்னை எதுக்கு பாஸ் காப்பாற்றினீங்க? நீங்கள் மட்டும் தனியாக காரில் இருந்து குதிச்சிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இவ்வளோ அடிபட்டிருக்காது என்று சொல்லி மீண்டும் அழ ஆரம்பித்தாள். சாரா, அழாத, எப்படி இங்கேருந்து வெளியே போகிறதுன்னு யோசி என்றவன் தட்டு தடுமாறி எழுந்து அருகிலிருந்த மரத்தின் மேல் சாய்ந்தமர்ந்தான். எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு சிறு வெளிச்சம் கூட தெரியவில்லை. எப்படி வெளியே செல்வது என்று அவளுக்கு புரியவில்லை. ஆனால் அவன் தெளிவாகத்தான் இருந்தான். இங்கே பாருமா, பயப்படாத, ஃபஸ்ட்டு இந்த மேட்டிலேருந்து மேலே ஏறி போனேன்னா மெயின் ரோடு வந்துடும். அங்கே ஏதாச்சும் வண்டி வந்தால் ஹெல்ப் கேட்டு கூட்டிகிட்டு வா. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் நம்ம கிராஸ் பண்ணி வந்த செக் போஸ்ட் இருக்குது, அங்கே கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும், சீக்கிரம் போ என்று அவளை விரட்டி விட்டான். ஆனால் அவள் அசையக்கூட இல்லை. உன் கூட தான் பேசிகிட்டு இருக்கேன், போ. இல்லை பாஸ், நான் போக மாட்டேன். நான் மெயின் ரோட் போனாலும் இந்த மலையில் அங்கே எந்த வண்டியும் வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் சொன்ன செக் போஸ்ட் இங்கேருந்து ரொம்ப தூரம், நாங்கள் போய் சேரவே எவ்வளோ நேரமாகும்னு தெரியாது. உங்களை தனியாக விட்டுட்டு போக மாட்டேன் பாஸ். ஏய், லூசுத்தனமாக பேசாத. இப்போ என்ன, மிஞ்சி போனால் ஒரு 10 மணி கூட இருக்காது. இன்னும் விடியறதுக்கு நிறைய மணி நேரம் ஆகும். அவ்வளோ நேரமும் இந்த ஐஸ் மாதிரி விழற மலையில் நினைஞ்சிட்டே இருந்தோம்னா வெறச்சியே போயிடுவோம். நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. சீக்கிரம் போய் ஹெல்ப் கூட்டிகிட்டு வா. இல்லை பஸ், நான் போக மாட்டேன். நான் அப்படியே ஹெல்ப் கூட்டிகிட்டு வந்தாலும் இந்த இருட்டில் எப்படி உங்களை தேடி கண்டுபிடிக்கிறது? சரி, என்ன பண்ணலான்னு நீயே சொல்லு. நீங்கள் மெல்ல எழுந்து நடக்க முடியுதானே பாருங்களேன் என்று அவனை தூக்கி நிற்க வைத்தாள். மீண்டும் அந்த மரத்தின் மீதே சாய்ந்து நின்றவன், சாரா, எனக்கு காலில் வலி இல்லை, ஆனால் கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்தே இல்லை, என்னால் நடக்க முடியும்னு எனக்கு தோணலை. ஸோ ப்ளீஸ் நீ மட்டும் போ, உன்னால் முடிஞ்சால் ஹெல்ப் கூட்டிகிட்டு வா என்று அவன் கையை அவன் மீதிருந்து எடுத்து விட்டான். இல்லை பாஸ், என்ன ஆனாலும் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். நீங்கள் என்ன கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, உங்களால் நடக்க முடியாட்டியும் பரவாயில்ல, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் கையை தூக்கி அவளின் தோள் மீது போட்டுக்கொண்டு அவளை இழுத்தபடியே நடக்கத் தொடங்கினாள். அந்த கரடுமுரடான மேடான பாதையில் தனது மீதே முழு பாரத்தையும் போட்டு நடந்து வருபவனை அவளால் தாங்கத்தான் முடியவில்லை. இடுப்பே உடைந்து விருந்து விரும் போல் வலிக்கத் தொடங்க வழியில் கெஞ்சிய கால்களையும் கைகளையும் மிகவும் கஷ்டப்பட்டு முன்னேற்றி இருவரும் அந்த சாலைக்கு வந்து சேர்ந்தனர். அதற்கு மேலும் முடியாதவளாய் தோய்ந்து போய் அமர்ந்தாள். அவனுக்கு தலைவலி உயிர் போவது போல் நிற்கக்கூட முடியாமல் தலை சுற்றியது. மழையில் நனைந்தது வேறு, உடலெங்கும் ஊசியாய் குளிர் குத்தியது. வெகு நேரம் அப்படியே அமர்ந்திருந்தனர். பாஸ், எந்த பக்கம் போனால் செக் போஸ்ட் வரும்? அவன் ஒரு திசையை காட்டவும், நான் மட்டும் போய் யாரையாச்சும் கூட்டிகிட்டு வரேன், அது வரைக்கும் இங்கே இருக்கீங்களா என்று கேட்டாள். அவன் தலையை ஆட்டவும் வேகமாக அவன் காட்டிய திசையில் நடக்கத் தொடங்கினாள். எப்படியோ ஒரு வழியாக அந்த செக் போஸ்ட்டை கண்டுபிடித்து அங்கிருந்த ஒரே ஒரு போலீஸிடம் நடந்தவற்றை எடுத்து கூறி அவர் கௌதமை கூட்டி வர ஜீப்பை எடுத்தார். அவனும் அவள் விட்டு வந்த இடத்திலேயே அமர்ந்திருக்க அவனை தூக்கி போட்டுக்கொண்டு மீண்டும் அந்த செக் போஸ்டிற்கே வந்து சேர்ந்தனர். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிச் செல்ல சாரா கேட்க மழை வருவதால் இந்த இருட்டில் கீழே இறங்க முடியாது என்று கராராக அந்த போலீஸ்கார் கூறிவிட்டார். கௌதமிற்கு முதலுதவி செய்வதாய் அவர் கூற சாராவும் ஒத்துக்கொண்டாள். தலையில் மட்டும் சற்று பலமான அடி, மற்றபடி கை கால்களில் சிராய்ப்புகள் மட்டுமே ஏற்பட்டிருந்தது. அந்த போலீஸ் அதிகாரி அவனுக்கு மாற்றிக்கொள்ள வேறு உடை கொடுத்து தலையில் மருந்து போட்டு கட்டிவிட்டார். கொஞ்சம் சூடான டீயும் கொடுக்கவே அதன் பின்னரே கௌதமிற்கு சற்று தெம்பு வந்தது போல் இருந்தது. அங்கிருந்த ஒரு சிறிய அறையில் அவனை தூங்க சொல்லிவிட்டு அவர் இன்னொரு அறைக்கு சென்று அமர்ந்து கொண்டார். அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தவன் திடீரென எழுந்து, சாரா, ரொம்ப குளிருது என்று கத்தத் தொடங்கினான். அவளுமே ஈர உடையோடு குத்தும் குளிரில் நடுங்கிதான் கொண்டிருந்தாள். மீண்டும் வெளியில் சென்றவள் அந்த போலீஸ்காரரிடமிருந்து ஒரு கனமான கம்பிளியை வாங்கி வந்து அவனுக்கு போர்த்தி விட்டாள்.
அப்பொழுதும் அவன் நடுக்கம் சற்றும் குறையவில்லை. அவனது கையை பிடித்து நன்கு தேய்த்து விட்டாள். அதில் அவனுக்கு பழவிய சூடு அவள் கையை கெட்டியாக பிடித்து இழுக்க வைத்தது. அவன் மேலேயே வந்து விழுந்தவளை சட்டென போர்வைக்குள் இழுத்து கொண்டான். என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் ஒரு நிமிடம் உறைந்தவள் பின்னர் திமிர ஆரம்பித்தாள். அவளின் திமிரல்களை எல்லாம் கை கொண்டு அடக்கியவன் சிறிது நேரத்தில் அந்த பிடியை தளர்த்தியும் விட்டான். அவள் சட்டென்று எழுந்து நிற்க அவள் பின்னோடு எழுந்தவனோ ஈரமாக இருந்த அவளின் சேலையை உருவ பார்க்க, என்ன பண்ணுறீங்க என்று அவள் கத்தியே விட்டாள். அவளுக்கு இணையான குரலிலேயே அவனும், எனக்கு இப்போ சூடு வேணும், என்னால் இந்த குளிரை தாங்கவே முடியல, நீ தானே எனக்கு அடிப்படை காரணம், நீயே எனக்கு அந்த சூடையும் கொடு என்று சொல்லி வேக வேகமாக அவளது ஆடைகளை களைத்தெறிந்தான். ஏற்கனவே குற்ற உணர்வில் தவித்து கொண்டிருந்தவள் அவனும் அவளை குற்றம் சாட்டி பேசவும் மிகவும் உடைந்து போனாள். அவனை தடுக்கும் வழி தெரியாமல் உடல் நடுங்க நின்றிருந்தாள். மீண்டும் போர்வைக்குள் அவளை இழுத்து கொண்டு தஞ்சம் புகுந்தான். பின்னரே உணர்வு பெற்றவள், பாஸ் விட்டுருங்க என்று முணுமுணுத்தாள். முணுமுணுத்து அந்த வாயை தனது வாய் கொண்டு மூடினான். அதன் பிறகு அவளுக்கு பேசும் வாய்ப்பும் இல்லாமல் போனது. எவ்வளவு நேரம் நீடித்தது என்றே சொல்ல முடியாத நீண்ட நெடும் கூடல். உடலின் ஒவ்வொரு அணுவிலும் வெப்பம் பரவிய பின்னரே அவளை விடுவித்தவன் நன்கு அயர்ந்து தூங்கியும் போனான். ஆனால் சாராவிற்கு சிறிதும் தூக்கம் வரவில்லை. அவன் விட்ட வேகத்திலேயே எழுந்து அவன் கழட்டி எழுந்த ஆடைகளை அணிந்து கொண்டாள். ஏற்கனவே அவளை அந்த பள்ளத்திலிருந்து மேலே இழுத்து வந்ததில் அவள் மேனி எங்கும் வலி எடுத்திருந்தது. அதற்கு மேல் இப்பொழுது வேறு அவன் படுத்திய பாட்டில் உடலெங்கும் கொதிக்க தொடங்கியது. தலை பாரமேறி கணக்க மீண்டும் அவன் அருகே படுத்து தூங்கியும் போனாள். கதவு தட்டப்படும் ஒலி கேட்கவே கௌதம் எழுந்து சென்று கதவை திறக்க அந்த போலீஸ் தான் நின்றிருந்தார். சார், வண்டி வந்திருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புங்க என்றார். சரி என்றபடியே வந்து சாராவை எழுப்பினான். அனலாய் கொதிக்கும் அவள் தேகம் கண்டு பயந்து போனவன் அவளை வேகமாக உலுக்கினான். மிகவும் கஷ்டப்பட்டு கண்களை பிரித்தவள் எழுந்து நிற்க பார்க்க கால்கள் வலியில் நடுங்க இடுப்பை பிடித்தபடி அமர்ந்து விட்டாள். கணக்கும் தலையை இருக்கரங்களால் தாங்கி அமர்ந்திருந்தவள் திடீரென அந்தரத்தில் மிதப்பது போல் உணர்ந்தாள். கௌதம் தான் அவளை தூக்கியிருந்தான். அவளை கொண்டு போய் அந்த ஜீப்பில் அமர வைத்தவன் பக்கத்திலேயே அமர்ந்து அவன் தோள் மேல் அவளது தலையை சாய்த்து கொண்டான். அவனது முகத்தில் தான் அத்தனை பிரகாசம். ஒருவேளை தனது அனைத்து சக்திகளையும் அவனே உறிஞ்சி கொண்டானோ என்கின்ற சந்தேகமே அவளுக்கு வந்துவிட்டது. நிமிர்ந்து அவன் முகம் பார்க்க அவளுக்கு கூசியது. நேற்று நடந்த விஷயங்கள் அவளுக்கு கண்ணீரை வரவழைக்க அதை அடக்கும் வழி தெரியாமல் அவன் தோள் மேலிருந்த தலையை எடுத்து வேறு பக்கமாய் திருப்பி கொண்டாள். சராய் என்று அவன் அழைத்தும் கூட அவள் திரும்பவில்லை. டிரைவர் வேறு இருந்ததால் அவன் மேலும் பேச்சை வளர்க்காமல் அப்படியே விட்டுவிட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் அவன் மீண்டும் தூக்க வர பதறி போனவளாய், வேணாம் பாஸ், நானே போய்க்குவேன் என்று வாய்க்குள்ளேயே முணுமுணுத்து விட்டு இறங்கி நடக்க முயன்றாள். தலை சுற்றி கீழே விழப்போனவளை பிடித்தவன், அட்லீஸ்ட் என் கையை ஆற்றம் பிடிச்சிக்க என்று அவளை தாங்கி கூட்டி சென்றான். அவனுக்கு அவ்வளவாக அடிபடவில்லை என்பதால் தலைக்காயத்தை மட்டும் காட்டி அதற்கு சிகிச்சை செய்து கொண்டான். சாரதா மிகவும் பலவீனமாக இருந்ததால் அன்று முழுவதும் ட்ரிப்ஸ் இறக்க வேண்டும் என்று டாக்டர் கூறிவிட்டார். அவளை அங்கேயே விட்டுவிட்டு போலீஸ் ஸ்டேஷன் சென்று கம்ப்ளைண்ட் செய்து கார் விழுந்த இடத்திற்கு சென்று பார்த்தான். கார் எங்கிருக்கிறது என்பதை சிறிதும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கார் கிடைத்தால் தகவல் அனுப்புவதாக சொன்ன அதிகாரியிடமிருந்து விடை பெற்று மீண்டும் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து சேர்ந்தான். சாரா அப்பொழுது நன்கு தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு இருந்த உடல் வலியில் வலி நிவாரிகளின் உதவியுடன் தூங்கியவள் அன்று முழுவதும் எழவே இல்லை. மறுநாள் காலையில் சாராவை ஹாஸ்பிட்டலிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்து வாடகை காரில் ஊருக்கு கிளம்பினான். அவளுக்கு இன்னும் காய்ச்சலின் வீரியம் குறையவில்லை. அவன் தோள் மீது சாய்ந்து தூங்கிக் கொண்டே வந்தாள். அவ்வப்பொழுது பயத்தில் அவளுக்கு உடல் தூக்கி போட கௌதம் அவளை இறுக்கி அணைத்து கொண்டான். அவளோ மெல்ல கீழிறங்கி அவன் மடியிலேயே படுத்து கொண்டாள். வீடு வந்து சேரும் வரையிலேயுமே அவள் எழுந்திருக்கவில்லை. சரா, எந்திரி, வீடு வந்துருச்சு என்று அவன் கண்ணும் தட்டி எழுப்பவும் தான் எழுந்தவள் அவன் மடி மீது தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து பதறிப்போய் அவனை முறைத்தாள். டிரைவரிடம் ஒரு பார்வையை செலுத்தியவள் மீண்டும் அவனை முறைத்தபடியே காரிலிருந்து இறங்கி வேகமாக வீட்டினுள் போய் சோஃபாவில் அமர்ந்து விட்டாள். அந்த வாடகை காரை அனுப்பிவிடவும் வீட்டினுள் நுழைய அதற்கெனவே காத்திருந்தவள் போல், எதுக்குங்க நான் உங்கள் மடியில் படுக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தீங்க என்று கத்தினாள். சாரா, இப்போதைக்கு இப்படி கத்துற? நானா ஒன்றும் உன்னை படுக்க வைக்கல, நீயே தான் வந்து படுத்த. ஆமாம், எதுவுமே தெரியாத பாப்பா, செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு கல்லாட்டம் நிற்கிறீங்க. அட்லீஸ்ட் ஒரு சாரியாச்சும் என்னை கேட்டிங்களா? நீங்கள் பண்ண காரியத்திற்கு எப்படி வலிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவள் வார்த்தைகளில் உருகியவன், சாரிம்மா, சாரி, எங்கே வலிக்குது? இங்கே வலிக்குது என்று தன் நெஞ்சை சுட்டி காட்டினாள். சார், நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். அந்த நேரத்தில் எனக்கு எதையும் யோசிக்க தெரியல. என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் அப்படி உன்கிட்ட நடந்துக்கிட்டேன். அதுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்குற தகுதி கூட எனக்கு இல்லை என்று தலை குனிந்தபடி சொன்னவனே அவளால் மன்னிக்காமல் இருக்க முடியவில்லை. அன்று அந்த விபத்து நடந்த பொழுது காரிலிருந்து அவளை கட்டியணைத்தபடி கீழே குதித்தானே, அப்பொழுதே முழுமையாக அவன் காதலில் அவள் வீழ்ந்து போனாள். தன் மீது எத்தனை காதல் வைத்திருந்தால் அப்படி செய்திருப்பான்? இதற்கு மேலும் அவனிடம் சண்டையிட விருப்பமில்லாதவளை அவளது அறைக்கு சென்று விட்டாள். அன்று வீட்டிற்கு வந்த பாட்டி கௌதமின் தலையில் கட்டு போட்டிருப்பதை பார்த்து பதறிவிட்டார். அவருக்கு உடல்நலம் சரியில்லை என்ற காரணத்தினால் அவர் அந்த திருமணத்திற்கு வரவில்லை.
ஃபோனும் காரோடு போய்விட யாரிடமும் தகவல் கூட அவனால் சொல்ல முடியவில்லை. பதறிப்போய் பேசியவரிடம் நடந்த விஷயங்களை கூறினான். வேறெங்கேயும் அடிபடலையே என்று கேட்டவரிடம், இல்லை பாட்டி, தலையில் மட்டும்தான் அடி என்று கூறினான். சாராவுக்கு ஒன்றும் ஆகலையேப்பா? இல்லை, அவளுக்கு மழையில் நனைஞ்சதால் ஃபீவர் வந்துடுச்சு. அவள் ரூமில் தான் இருக்கா, போய் பாருங்க என்று சொன்னவன் லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு அமர்ந்து விட்டான். சாராவை பார்க்க சென்றவர் அவள் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தவும் அவள் அருகிலேயே சிறிது நேரம் அமர்ந்திருந்தார். சிறிது நேரத்தில் அவள் கண் விழிக்கவும், என்னாச்சுமா என்றபடி அவள் அருகில் சென்று பேசிக்கொண்டிருந்தார். அவரது அக்கறையில் அவளுக்கு அவளின் அம்மாவின் ஞாபகம் வந்துவிடவே அழுதே விட்டாள். ஏமா அழுவற, எங்கேயாச்சும் வலிக்குதா என்று கேட்டவரிடம், அம்மா பாட்டி, இடுப்பு ரொம்ப வலிக்குது, என்னால் தாங்கவே முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரியா? இல்லை பாட்டி, எழுந்து நிற்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி இரு, நான் கௌதம் கிட்ட சொல்லி டாக்டரை வீட்டுக்கே வர சொல்கிறேன் என்று சொன்னவர் கௌதமிடம் சென்று கூறினார். அவனும் டாக்டரை வரவழைக்கவே அங்கு வந்த டாக்டர் அவளை பரிசோதித்து விட்டு ஊசி போட்டார். பின்னர் ஒரு ஆயின்மெண்ட்டை எடுத்து கொடுத்து, வலி இருக்க இடத்துல நல்லா தேய்ச்சி விடுங்க, வலி குறைஞ்சிடும் என்று விட்டு சென்று விட்டார். பாட்டியோ அந்த ஆயின்மெண்ட்டை எடுத்து கௌதமின் கையில் கொடுத்து, தேய்ச்சி விடுடா, பாவம் வலியில் ரொம்ப அழுவுறா என்று சொல்லவும் ஒரு நிமிடம் விழித்தவன் திரும்பி அவளை பார்க்க அவளும் அவனைத்தான் பார்த்து முறைத்து கொண்டிருந்தாள். ஐயோ பாட்டி, ஆளை விடு, எனக்கு வேலை இருக்குது என்று கூறி நழுவி ஓட பார்த்தவனை கையை பிடித்து அவர் நிறுத்த, பாட்டி பரவாயில்ல விட்டுருங்க, அவருக்கு நிறைய வேலை இருக்கும், எனக்கு மருந்து தேய்ச்சி விடுறதுக்கெல்லாம் அவருக்கு டைம் இருக்காது, அந்த மருந்து கொடுங்க, நானே பார்த்துக்கிறேன் என்று கேட்டாள். சரா, நீ பேசாமல் திரும்பி படு என்று அவர் கட்டளையிட அவளும் திரும்பி படுத்து கொண்டாள். இந்தா பிடி என்றவர் மருந்தை அவன் கையில் திணித்து விட்டு அவர் வீட்டிற்கே கிளம்பி விட்டார். மெல்ல சேலையை விலக்கியவன் மருந்தை எடுத்து தேய்த்து விட்டான். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் பின்னால் வழியில் கதறிவிட்டாள். அவன் சற்றே அழுத்தி தேய்க்கவும் கண்களில் நீருடன் எழுந்தே அமர்ந்து விட்டாள். ரொம்ப வலிக்குதுங்க என்று சின்ன குழந்தை போல் தேம்பி அழுதவளை எப்படி சமாதானம் செய்வதென்று அவனுக்கு புரியவில்லை. அவள் தலையை பிரித்து தன் நெஞ்சில் அழுத்தி தலையை நீவி விட்டான். கொஞ்சம் கொஞ்சமாய் தேம்புவது நின்று போக சிறிது நேரத்தில் தள்ளியும் அமர்ந்தாள். கண்களை அழுத்தி தொடித்தவள் அவனை முகம் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அவனுக்கு முதுகு காட்டிக்கொண்டு படுத்து விட்டாள். ஒரு பெருமூச்சை வெளியேற்றியவன் எழுந்து வெளியில் வந்து விட்டான். இரவில் டிஃபன் கொண்டு போனவனே, பாஸ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இன்றைக்கி நைட் மட்டும் என் கூடவே படுத்துக்கிறீங்களா என்று தடுமாறி கேட்டாள். அவளால் இன்னும் அந்த விபத்து தந்த அதிர்ச்சியிலிருந்து வெளிவர முடியவில்லை என்பதை உணர்ந்தவனுக்கு அவளை பார்க்க பாவமாக கூட இருந்தது. சரி என்று தலையை சேர்த்தவன் அன்றிரவு அவள் அறையிலேயே படுத்து கொண்டான். அவள் அன்று போல் தலையணையை கட்டி கொண்டு படுக்க, எதுக்கு அதை பிடிச்சிட்டு படுக்கிற என்று அவளிடம் கேட்டான். சின்ன வயசுலேருந்தே அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிய பழக்கமாயிருச்சு, அந்த பழக்கத்தை மட்டும் என்னால் மாற்றிக்கவே முடியல, அதனால தான் தலகணையை பிடிச்சிட்டு தூங்குறேன் என்றாள். படுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவள் தூங்கிவிட அவனும் பயணக்கழிப்பில் தூங்கிவிட்டான். நடுஇரவில் அவள் ஏதோ பிதற்ற ஆரம்பிக்க அந்த முனகல் சத்தத்தில் கண் விழித்தவன் அவளை பார்க்க அவள் திருமண அம்மா என்று கத்திவிட்டாள். சட்டென எழுந்து அமர்ந்தவள் மூச்சு வாங்க உடல் முழுவதும் வியர்க்க அவள் அமர்ந்திருந்த கோலம் கண்டு அவனுக்கே பயமாய் போய்விட்டது. அவள் தோள் மேல் கை வைத்து, சாரா என்னாச்சு என்று கேட்டான். ஏதோ கெட்ட கனவு பாஸ் என்று அவன் கையை கெட்டியாக பிடித்து கொண்டாள். அவள் உடல் முழுவதும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்க அவளை லேசாக அணைத்து கொண்டான். அவள் உடல் நடுக்கம் சற்று குறைந்ததும் தண்ணீர் எடுத்து கொடுத்து மீண்டும் படுக்க வைத்தான். அவளை லேசாக அணைத்தபடி அவனும் படுத்து கொண்டான். ஆனால் சாராவோ இன்னும் நெருங்கி வந்து அவனை இறுக்கி அணைத்தபடி அவன் நெஞ்சின் மீதே தலை வைத்து கொண்டாள். அவளது இந்த செயலில் அவன் அதிர்ச்சியாகி போக அவன் இதயம் தாடுமாறாக துடிக்க ஆரம்பித்தது. தலையை நிமிர்த்தி அவனை பார்த்தவள், பாஸ், ஏன் உங்கள் ஹார்ட் இவ்வளோ வேகமாக துடிக்குது என்று கேள்வி வேற கேட்டாள். இல்லையே, எப்பயும் அப்படி தான் துடிக்கும். ஓ அப்படியா, சரி, குட் நைட் என்றபடி அப்படியே தூங்கியும் போனாள். ஆனால் அவனுக்குத்தான் அது தூங்கா இரவாகி போனது. வெகு நேரம் விழித்திருந்தவன் எப்பொழுது உறங்கினான் என்றே தெரியவில்லை. விரியும் தருவாயில் இழந்தவனுக்கு தன் மீதே முழுபாரத்தையும் போட்டு தூங்கிக் கொண்டிருப்பவளை பார்த்து உள்ளுக்குள் மகிழ்ச்சி பரவியது. அவள் இடுப்பை பிடித்து இன்னும் தன்னுடன் இறுக்கி கட்டிக்கொண்டே மீண்டும் தூங்கி போனான். நன்கு விடிந்த பின்னரே எழுந்த சாரா அவன் தன்னை அணித்திருக்கும் கோலம் கண்டு திகைத்து போய் அவனிடமிருந்து விழுபட போராடினாள். அவன் சிறிதும் பிடியை தளர்த்தவில்லை என்றதும் அவன் கன்னத்திலேயே நறுக்கென்று கடித்து வைத்தாள். அதில் துள்ளிக்கொண்டு எழுந்தவன், என்னடி பண்ற என்று தூக்கம் கலையாத குரலிலேயே கேட்டான். எதுக்கடா என்னை கட்டுப்பிடிச்சிட்டு தூங்குன? என்னது டாவா? ஆமாம், நீ பண்ணுற காரியத்துக்கு மரியாதையெல்லாம் தர முடியாது, பதில் சொல்லுடா. நீ தாண்டி ஃபஸ்ட்டு என்ன கட்டுப்பிடிச்சிட்டு தூங்குன? ஆமாம், உன்னால தான் என் இடுப்பே உடஞ்சி போச்சு, என்னை ஆக்சிடெண்ட் பண்ணி கொல்ல வேற பார்த்தேன், அந்த பயத்தில் தான் கட்டி பிடிச்சிட்டு தூங்கினேன், அதுக்குன்னு நீயும் அப்படியே செய்வியா? இனிமேல் என்கிட்ட வந்தால் என்ன பண்ணுவேனே தெரியாது என்று கத்திவிட்டு போனவளை பார்த்து விழித்தான். தலையை உலுக்கிவிட்டு எழுந்தவன் ஆஃபீஸிற்கு செல்ல தயாராக ஆரம்பித்தான். புதிதாக சமையல் வேலை செய்ய ஒரு ஆளை ஏற்பாடு செய்திருந்தான். ரெடியாகி வந்தவன் சாப்பிடுவதற்காக வந்து டைனிங் டேபிளில் அமர சாராவும் அதற்குள் டைனிங் டேபிளுக்கு வந்திருந்தாள். அவனை பரிமாறிக்கொண்டு சாப்பிட சிறிது நேரம் அவனையே பார்த்திருந்தவள் பாஸ் என மெல்ல அழைத்தாள். என்ன? அது உங்கள் கன்னத்துலையா? அங்கென்ன? அது சொல்லி தொலையேன். ஒன்றும் இல்லை,
சாப்பிடக்கூட விடாத என்று அவளை கடிந்தபடியே சாப்பிட்டு முடித்தான். கை கழுவி விட்டு எழுந்து செல்ல பார்த்தவனை, பாஸ் ஆஃபீஸ்க்கா போறீங்க என்று கேட்கவும் கடுப்பானவன், பின்ன எங்கே போவாங்க என்று வெடிக்கென்று கேட்டான். எங்கே வேணா போங்க, எனக்கு என்ன, ஆனால் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்த்துட்டு போங்க. ஏன் என்ற கேள்வியுடனேயே கண்ணாடியில் பார்த்தவன் அவளை திரும்பி முறைக்க ஆரம்பித்தான். குளிக்கும் போது கூட தெரியாத அவள் கடித்ததினால் வந்த பல்தடம் இப்பொழுது நன்கு தெரிந்தது. சாரா, எதுக்கு இப்படி கடிச்சு வச்சிருக்க? நான் இப்போ எப்படி ஆஃபீஸ் போகிறது? நீங்கள் என்னை கட்டிப்பிடிச்சதுக்கும் நான் உங்களை கடிச்சு வச்சதுக்கும் சரியாக போச்சு. இதுக்கு மேலே நீங்கள் என்ன எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்று வித்தியாசமாய் சொன்னவளை வினோதமாக பார்த்தான். அவளிடம் தெரிந்த இந்த மாற்றம் அவனுக்கே புதியதாக இருந்தது. ஒருவேளை தலையில் எங்கேனும் அடிபட்டு லூஸாகிவிட்டாளோ என்று கூட யோசித்தான். இந்த முகத்தை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக ஆஃபீஸிற்கு செல்ல முடியாது என்று நினைத்தவன் சோஃபாவில் அப்படியே அமர்ந்து விட்டான். என்ன பாஸ், கிளம்பலையா என்று கேட்டவாறு அவன் அருகில் அமர்ந்தாள். போகலை என்று சோகமாக சொன்னவனை பார்த்து அவளுக்கு சிரிப்பே வந்துவிட்டது. எதுக்கு இப்போ சிரிக்கிற? சிரிக்கக்கூடவா எனக்கு ரைட்ஸ் கிடையாது? ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, வரேன் என்றவாறு உள்ளே சென்றவள் ஒரு மாஸ்கை எடுத்து வந்து அவனது முகத்தில் மாட்டிவிட்டாள். இப்போ தெரியலங்க, நீங்கள் தைரியமாக ஆஃபீஸ்க்கு போகலாம். கண்ணாடியில் சென்று பார்த்தவன் திருப்தியுற்ற பின்னரே கிளம்பி சென்றான். அதன் பிறகு பாட்டி வரவே அவரிடம் பேசிக்கொண்டே அவளுக்கு பொழுது சென்று விட்டது. அன்று மாலை வீடு வந்தவன் வரும்பொழுது மிகவும் களைப்புடன் தான் வந்தான். குளித்துவிட்டு வந்தவன் சாப்பிட்டு விட்டு அவனது அறைக்கு செல்ல பார்க்க, ஹலோ, டெய்லியும் சொல்லணுமா? நீங்கள் பாட்டுக்கு போயிட்டா யாருங்க மருந்து தேய்ச்சி விடுவாங்க? வாங்க என்று அவளது அறைக்கு கூட்டி சென்றாள். அவளோ இடுப்பை காட்டியபடி திரும்பி படுத்திருக்க அவனுக்கு தான் அது இன்ப அவஸ்தையாகி போனது. எச்சிலை விழுங்கி தன்னை சமன்படுத்தியபடி மருந்தை தேய்த்து விட்டான். அவனது பேச்சை கேட்காத அவனது கையோ அவளது இடுப்பை தாண்டி வயிற்றில் இறங்க அவளோ துள்ளியபடி எழுந்தமர்ந்தாள். என்ன பண்ண சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திருவென அவன் விழிக்க, போய் தொலைங்க என்று கத்தினாள். அவனும் தயக்கத்துடனேயே எழுந்து செல்ல பார்க்க, போக சொன்னால் உடனே போயிடணும், கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை? எதை செஞ்சாலும் தப்பு, செய்யாட்டியும் தப்பு, என்ன தான் நினச்சிட்டு இருக்க? நீங்கள் ஃபஸ்ட்டு எதுக்குங்க என் வயிற்றில் கை வச்சுங்கன்னு சொல்லுங்கள். அம்மா தாயே, தப்பு தான், அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், இங்கேயே தூங்குங்க என்று விட்டு அவள் நகர்ந்து அந்த பக்கம் சென்று திரும்பி படுத்துக்கொண்டாள். சாரா, நீ என்ன ரொம்ப இம்சை பண்ணுற, அப்புறம் எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். அப்படியா பாஸ்? வேறு எந்த மாதிரி இருப்பீங்க? சப்பா, முடியலை, பொடி ராட்சசி என்று விட்டு பெட்டின் மீது தொப்பென்று விழுந்தான். அதை கேட்டு அவளோ உள்ளுக்குள் சிரித்தபடியே தூங்கி போனாள். அடுத்த நாள் சாரா பள்ளிக்கு கிளம்ப அவனை பார்த்தவன், அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு போறியா? உடம்பு சரியாயிடுச்சா என்று கேட்டான். பரவாயில்ல, வீட்டிலே இருந்தால் ரொம்ப போர் அடிக்குது என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றாள். இரவு அவள் அறைக்குள் சென்றவள் பின்னோடு வருபவனை கண்டு திரும்பி என்ன என்று கேட்டாள். இல்லை, மருந்து தேங்க கூப்பிடுவேன்னு தான் வந்தேன். ஒன்றும் வேணாம் என்று சொல்லிவிட்டு திரும்பி நடக்க அவன் மீண்டும் பின்னோடே வந்தான். என்னங்க வேணும்? இல்லை, இங்கேயே படுக்க சொல்வேன்னு தான் நினச்சேன். ஒரு நாள் படுக்க சொன்னால் இங்கேயே முழுசாக டேரா போட்டுருவீங்க போலையே. நான் தான் ராட்சசியாச்சே, என் கூட ஒன்றும் நீங்கள் படுக்க வேணாம், கிளம்புங்க. நீ என்ன சொல்கிறது? நான் இங்கே தான் தூங்குவேன், என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க என்று விட்டு படுக்கையில் சென்று படுத்து விட்டான். பாஸ், வேணாம், ஒழுங்காக போயிடுங்க. போக மாட்டேன், என்ன செய்வ? நேற்று கடிச்ச மாதிரி மூஞ்சியெல்லாம் கடிச்சு வச்சிருவேன், பார்க்குறீங்களா? அடிப்பாவி, எதுக்கு இத்தனை கொலவெறி? இருக்கட்டும், இன்றைக்கி என்ன பண்ணாலும் சரி, இடத்த காலி பண்ண மாட்டேன், கடித்தாலும் சரி அடித்தாலும் சரி என்று அவனை முறைத்து பார்த்தவள், என்னமோ பண்ணி தொலைங்க, எனக்கு என்ன என்று விட்டு அவளும் படுத்து தூங்கிவிட்டாள். அவள் தூங்கும் வரையிலுமே காத்திருந்தவன் அவள் ஆழ்ந்த துயில் கொள்ளவும் அவளை இழுத்து தன் நெஞ்சின் மீது போட்டுக்கொண்டு அணைத்தபடியே தூங்கி போனான். காலையில் எழுந்த சாரா தான் அவன் மேல் படுத்திருப்பதை பார்த்து கோபம் கொண்டவளாய் அன்று முழுவதும் அவனை முறைத்து கொண்டே திரிந்தாள். இரவு அவள் அறைக்குள் நுழைய பார்க்க அவனை தடுத்தவளோ, உங்கள் ரூமுக்கு போங்க என்று அவனை விரட்டினாள். அவனை சீண்டி வம்பிழுக்கும் எண்ணமெல்லாம் அவன் பார்க்கும் பார்வையிலேயே காணாமல் போயிருக்க அவனை தூரத்தள்ளி நிறுத்தவே எண்ணினாள். எதுக்கு என்ன போக சொல்கிற? என்னை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கா? சேச்சா, எனக்கு என்ன பாஸ் பயம்? அதுவும் உங்களை பார்த்து. ஓ, அப்போ மேடமுக்கும் பயம் இல்லை அப்படி தானே என்று கேட்டபடியே அழுத்தமான காலடிகளுடன் அவளை நெருங்கினான். அவன் விழிகளில் தெரிந்த தாபம் அவளை தானே பின்னோக்கி நகர செய்தது. எங்கே வெளியே வந்து விழுந்து விடுமோ என்று நினைக்கும் அளவு வேகமாக துடித்த இதயத்தை கை கொண்டு நீவி விட்டவள், எதுக்கு இப்போ கிட்ட வரீங்க என்று தடுமாறி கேட்டாள். இல்லை, நேற்று வரைக்கும் என்ன வேணும்னே வம்பிழுத்துட்டு இருந்த, இப்போ எதுக்கு இப்படி நடுங்கிற? அவ்வளோதானா உன் தைரியம்? பின்னோக்கி சென்றவள் சுவற்றின் மீது இருத்தி கொண்டு நிற்க அவளுக்கு அருகில் சென்றவனோ அவளை ஒட்டி நின்றான். அவளின் சூடான மூச்சுக்காற்றில் சாரா பாகாய் உருகி கொண்டிருந்தாள். அவனது கை மெல்ல நின்று அவளது இடையே அழுத்தி பிடிக்க அதில் மூச்சுவிட மறந்தவளாய் சிலையானாள். நேற்று இங்கே கை வச்சதுக்கு தானே என்னை அந்த திட்டினேன், இப்போ என்ன பேச்சையே காணோம். அவள் எங்கே பேச? ஏதோ பேச முயற்சித்து அவளது உதடுகளை பிரிக்க பார்க்க நடுங்கும் அந்த இதழ்களை தனது இதழ்களால் சிறை செய்திருந்தான். முதலில் திமிரியவளோ மெல்ல மெல்ல அந்த முத்தத்தில் தன்னை தொலைக்க ஆரம்பித்தாள். நெடிய நேரத்தின் பின் பிரிந்தவன் அவளது கண்களும் அந்த முத்தத்தில் கிறங்கி போய் இருப்பது கண்டு முழுவதுமே பித்தனாகி போனான். அவளை அப்படியே தூக்கி கொண்டு வந்து கட்டிலில் கிடத்தியவன் அவள் முகமெங்கும் முத்தம் வைத்து சம்மதமாய் என்று கேட்க அவளும் இருந்த மயக்கத்தில்
ஏதோ ஒரு பக்கமாய் தலையாட்டி வைத்தாள். அதன் பிறகு நடந்த அனைத்திற்குமே இருவருமே பொறுப்பாயினர். காலையில் எழுந்தவளுக்கு நடந்தது சரியா தவறா என்று புரியவில்லை. தானும் ஒருவனிடம் இப்படி உருகிப்போய் நிற்போம் என்று அவள் கனவிலும் நினைத்ததில்லை. அவளுக்கு அவள் மீதே அருவருப்பு கூட தோன்றியது. குழப்பத்தினுடைய குளித்து முடித்து கண்ணாடியின் முன் நின்று தலைவாரி கொண்டிருந்தாள். அப்பொழுது எழுந்த கௌதமோ மனமெல்லாம் லேசாகி காற்றில் பறப்பது போல் உணர்ந்தான். அவனும் சத்தியமாய் இதை எதிர்பார்க்கவில்லை. அருகில் சென்றால் துரத்துவாள், அடிப்பாள், திட்டுவாள் என்றுதான் நினைத்திருந்தான். மற்றபடி அவளை முத்தமிடும் ஆசை கூட அவனுக்கு அப்பொழுது இருந்திருக்கவில்லை. அருகில் சென்ற பெண் படப்படுத்த அவள் இமைகளும் துடித்த அவள் உதடுகளுமே அவனை முத்தமிட தூண்டியது. அதுவும் அவள் உருகி நிற்கவும் அவனுக்கு உலகமே மறந்துவிட்டது. விழித்ததுமே முதலில் அவளை தான் தேடினான். கண்ணாடியின் முன்னின்று ஏதோ யோசனையில் இருந்தவளை பின்னிருந்து கட்டி அவள் தோள் மீது தலை வைக்க அவளுக்கு இவ்வளவு நேரம் யோசித்து கொண்டிருந்த அனைத்துமே மறைந்து போய் அவனையே கண்ணாடி வழியே விழிவிரிய பார்த்தாள். முகம் கொண்டு அவளது காது மடலை உரசவும் அதில் கண்மூடி கிறங்கி போய் நின்றாள். அவளை திருப்பியவன் அவன் கன்னங்களில் முத்தமிட வெளிர் நிற கன்னங்கள் ரோஜாவாய் நிறம் மாறியது. அவன் அடுத்ததாக அவளது உதடுகளை நோக்கி குனிய பார்க்க அதில் பயந்து போய் தன்னை சுதாரித்தவள் அவனை பிரித்து தள்ளிவிட்டாள். தூரப்போய் நின்றவனின் விழிகளில் தெரிந்த தாபத்தில் அவளுக்கு உள்ளுக்குள் உதறல் எடுத்தது. ஸ்கூலுக்கு கிளம்பணும் பாஸ், டைம் ஆயிடுச்சு என்று தட்டு தடுமாறி மொழிந்துவிட்டு விழுந்தெடுத்து கொண்டு ஓடிவிட்டாள். அவளுக்கு இதில் இன்னும் முழுமையான உடன்பாடில்லை என்பதை உணர்ந்தவனுக்கு எப்படியும் அவளை மாற்றிவிடலாம் என்கின்ற நம்பிக்கை பிறந்தது. கௌதமிற்கு அன்று ஆஃபீஸில் மிகுந்த வேலை. புதியதாக ஆரம்பித்திருந்த ப்ராஜெக்ட் வேறு அவனை அதிக வேலை வாங்கியது. இதில் இன்னும் 2 நாட்கள் வெளியூர் செல்ல வேண்டியும் இருந்ததால் அவனுக்கு இன்னும் எரிச்சலாக வந்தது. அன்று அதே எரிச்சலுடனேயே இரவு மிகவும் தாமதமாக வீடு வந்தவன் சாராவை தேட அவளோ வீடு முழுவதுமே இல்லை. எங்கே போனாள் என்று யோசித்தவனுக்கு எல்லாம் அந்த ரோஜா தோட்டத்தில் தான் அமர்ந்திருப்பாள் என்கின்ற எண்ணம் வரவும் வீட்டிற்கு பின்னே சென்று பார்த்தான். அவன் நினைத்தது போலவே அவள் அங்கேதான் அமர்ந்திருந்தாள். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க என்றவனது குரலில் உடல் தூக்கி போட திரும்பி அவனை பார்த்தாள். வா சாப்பிடலாம் என்றபடி அவளது கையை பிடித்து கூட்டி சென்றான். சாப்பிட்டவுடன் சாரா டிவி முன் அமர்ந்தவளை ஒரு மாதிரியாக பார்த்தவன் தூங்க வரலையா என்று கேட்டான். வரணும் பாஸ், டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணும் என்றாள். சாரா, ஐ எம் ஸோ டயர்ட், எனக்கு தூக்கம் வருது. ஐயோ பாஸ், நீங்கள் போய் தூங்குங்க, நான் உங்களை இருக்கவே சொல்லலையே. நீ இல்லாமல் நான் எப்படி தூங்க போவேன்னு நினைக்கிற என்று அவன் கேட்கவும் விழிகள் விரிய அவனை நோக்கியவள் பேச வார்த்தைகளற்று அப்படியே அமர்ந்திருந்தாள். அருகில் வந்து அமர்ந்தவனோ அவளை கண்ணோடு கண் நோக்கி அவள் விழிகளில் கலக்க பார்த்தான். அவனின் பார்வை வீச்சு தாங்காமல் தலை கவிழ்ந்தவளை அப்படியே தூக்கி கொண்டு சென்று தனது வேலையை செவ்வனே செய்ய ஆரம்பித்தான். அடுத்த நாள் காலையில் அவன் எழும்பொழுது சாரா அந்த அறையிலேயே இல்லை. பெருமூச்சை வெளியேற்றபடியே அவனது அறைக்கு சென்று ரெடியாகி வந்தான். அவள் அப்பொழுதுதான் சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அவன் வருவதை உணர்ந்தும் கூட தலை நிமிர்த்தவில்லை. வேகமாக இட்லியை எடுத்து வாயில் அடைத்தவள் அதை முழுங்க கூட செய்யாமல் வாயில் அடைத்தபடியே கை கழுவ ஓடினாள். கை கழுவி வந்தவள் முன் வந்து அவன் நிற்கவும் அவளுக்கு பயத்தில் புரையே ஏறிவிட்டது. அவள் வேகமாக இரும்ப வாயில் அடைத்து வைத்திருந்த இட்லி எல்லாம் அவன் சட்டையில் விழுந்து தெரித்தது. ஐயோ சாரிங்க, சாரி, தெரியாமல் பண்ணிட்டேன் என்று கண்களில் நீர்மல்க பதத்தத்துடன் சொன்னாள். சாரா, ஃபஸ்ட்டு எதுக்கு இவ்வளோ நர்வஸாக இருக்க, முதல்ல உட்காரு என்று அவளை சோஃபாவில் அமர வைத்தான். தண்ணீர் கொடுத்தவன் அவள் குடித்து முடித்தவுடன் இப்போ சொல்லு, எங்கே இவ்வளோ அவசரமாக கிளம்பிட்டு இருக்க? இல்லை பாஸ், இன்றைக்கி ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு தான் சீக்கிரமே கிளம்பிட்டு இருந்தேன். சாரிங்க. சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அவளை அனுப்பி வைத்தவன் மீண்டும் குளித்துவிட்டு ஆஃபீஸருக்கு சென்றான். அன்றும் இரவு லேட்டாகவே வந்தவன் சாராவை தேட அவளோ அறையில் தூங்கி கொண்டிருந்தாள். அதற்குள் தூங்கிவிட்டாளா என்றபடி அருகில் சென்று அவள் தலையில் கை வைக்க அது ஈரமாக இருந்தது. அவளுக்கு இரவில் குளிக்கும் பழக்கம் எல்லாம் கிடையாது. பனிப்பிரதேசத்தில் வளர்ந்ததாலோ என்னமோ அந்த பழக்கம் இல்லாமலும் போயிருக்கலாம். தூங்கும் பொழுது கூட வேறு உடை மாற்ற மாட்டாள். முதல் நாள் காலையில் அணிந்திருந்த உடையையே தான் மறுநாள் குளிக்கும் வரையிலுமே அணிந்திருப்பாள். அதுவும் தினமும் சேலை மட்டும்தான். என்றோ ஓரிரு நாட்கள் சுடிதாரில் பார்த்திருக்கிறான் தான். ஆனால் இன்று தலைக்கு குளித்து சுடிதார் அணிந்து தூங்கிக் கொண்டிருப்பவளை பார்த்து அவனுக்கு நெருடலாக இருந்தது. அவளை எழுப்பியவன், ஏன் அதுக்குள்ள தூங்கிட்ட, சாப்பிடலையா என்று கேட்டான். சாப்பிட்ணு வாங்க என்று எழுந்து நின்றவனின் முகம் சிவந்து போயிருந்தது. சாரா, நில்லு, உடம்பு சரியில்லையா? இல்லையே, நல்லா தான் இருக்கேன், பொய் சொல்லாத. ஆமாம் பாஸ், உடம்பு தான் சரியில்லை. அப்புறம் எதுக்கு இந்த நேரத்தில் தலைக்கு குளிச்ச? அவன் கேள்வியில் கடுப்பானவள், நான் என்ன பண்ணால் உங்களுக்கு என்னங்க, நைன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க என்று கேட்டுவிட்டு மீண்டும் திரும்பி படுத்து கொண்டாள். கோபத்துடனேயே சிறிது நேரம் அங்கே நின்றிருந்தவனுக்கு அவள் வயிற்றை பிரித்தபடி சுருக்கி படுக்கவும் தான் சட்டென மண்டையில் அது உரைத்தது. மீண்டும் அவளை திருப்பியவன், பீரியட்ஸா என்று கேட்க சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் பின்னர் ஆமாம் என்பது போல் தலையசைத்தாள். ரொம்ப வலிக்குதா என்று அவன் கேட்க இல்லை என்று ஒரு வார்த்தையில் பதிலுரைத்தாள். சரி வா சாப்பிடலாம் என்று அவளை அழைத்து கொண்டு போய் டைனிங் டேபிளில் அமர்ந்தான். அவளுக்கும் சேர்த்தே பரிமாறியவன் அவள் மெல்ல சாப்பிட்டு முடிக்கும் வரையிலுமே கூடவே இருந்தான்.
இன்றும் அவளோடு அவளது அறைக்குள் நுழைந்தவனைக் கண்டு பயந்து போனாள். இப்பொழுதும் நேற்று போல் ஏதாவது நடந்து கொள்வானோ என்று நினைத்தவளுக்கு உடலெங்கும் அருவருத்து போனது. பாஸ், நான் தான் பீரியட்ஸ்னு சொன்னேனே, அப்போவும் எதுக்கு இப்போ வந்தீங்க என்று கேட்டவரை தீப்பார்வை ஒன்றை பார்த்தான். இந்த டைமில் உன்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்க என்னென்ன மிருகம்னு நினச்சியா சாரா என்று அவனது கேள்வியில் நிம்மதி அடைந்தாள். உள்ளூர் அவன் மீதான நம்பிக்கை இன்னும் பலமடங்காக பெருகி போக தலை குனிந்தபடி சாரிங்க என்றாள். நான் உன் மேலே வச்சிருக்க லவ் உனக்கு தெரியவே இல்லைல்ல. நான் வெறும் லஸ்ட்டுக்காக தான் உன் கூட இருக்கிறதா நினைக்கிறியா என்று கோபக்குரலில் கேட்டான். இல்லை பாஸ், அப்படியெல்லாம் இல்லை. உங்கள் லவ் எனக்கு ஃபீல் ஆகுது. பொய் சொல்கிற சாரா. அப்படி நீ அதை ஃபீல் பண்ணியிருந்தா கண்டிப்பாக என்ன அப்படி நினச்சிருக்க மாட்டேன். என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ண மாதிரி இருக்குது. சாரிங்க, எனக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னே தெரியல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னோடய லவ் உனக்கு லஸ்ட்டாக தான் தெரியுது. சாரி சாரா, இனிமேல் நான் உன் ரூமுக்கு வரவே மாட்டேன். நீ நிம்மதியாக இருக்கலாம் என்று விட்டு சொல்லி சென்றவனை கைப்பிடித்து தடுத்தவள் அடுத்த நொடி அவளை இறுக்கமாக அணைத்திருந்தாள். அதில் சிறிதும் கரையாதவன், என் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க ஒன்றும் என்னை கட்டிப்பிடிக்க வேணாம், விடு என்று கோபத்துடனேயே முறுக்கி கொண்டான். நான் தான் சாரி சொல்கிறேனே, நான் பண்ணது தப்பு தான். அதுக்கு வேணா 2 அடி கூட அடிச்சுக்கோங்க. ஆனால் கோவப்படாதீங்க ப்ளீஸ் என்று தொண்டையில் கை வைத்து மன்னிப்பை வேண்டினாள். அதில் அவன் மனம் பாகாய் உருகினாலும் அதை மறைத்தவன் வேண்டுமென்றே அவளை தள்ளி நிறுத்தினான். என்ன பாஸ், இவ்வளோ சொல்லியும் கோவம் போலியா? நான் என்ன பண்ணட்டும்? கிஸ் பண்ணு என்று கன்னத்தை காட்டினான். சிறிது தயங்கியவள் பின்னர் சற்று எம்பி அவன் கன்னத்தில் இதழ் பதித்தாள். மறு கன்னத்தை அவன் காட்டவும் அதிலும் முத்தமிட்டவள். அவன் அடுத்ததாக அவன் உதடுகளை காட்ட அதில் சற்று திகைத்து போனாள். அவள் முதலில் கொடுத்த அந்த இதழொற்றல்கள் அவனுக்கு அத்தனை இனிமையை கொடுத்தது. அவள் தயங்கி கொண்டு நிற்கவும், அதான் நான் சொன்னேன்ல உனக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லைன்னு, இருந்திருந்தான் இப்படி தயங்கிட்டு நிற்க மாட்டேன் என்று அவன் சொல்லி முடிக்கும் முன்னரே அவன் இதழ்களை பற்றி இருந்தாள். செயலை தனதாக்கியவன் மெல்ல ஒரு உயிரை இதழ்களின் வழியே உறிஞ்ச ஆரம்பித்தான். சிறிது நேரத்திலேயே அவள் மூச்சுக்காற்றிற்கு போராட அவளை பிரித்து நிறுத்தியவன் அவள் நெற்றியில் அழுந்த முத்தமிட்டான். அத்தனை நிறைவு அவன் மனதில். அடுத்த நாள் காலையில் எழுந்த கௌதம் சாராவிடம் பிஸ்னஸ் விஷயமாக 2 நாட்கள் வெளியூர் செல்ல வேண்டிய விஷயத்தை கூறினான். அதில் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக கூட இருந்தது. அவள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை பற்றி அவளுக்கு பல குழப்பங்கள். அவன் அருகில் இருக்கும் பொழுது அவளால் எதை பற்றியுமே யோசிக்க முடிவதில்லை. அவன்தான் அவளது நினைவு எல்லாமே அவனை தாண்டி செல்லாதவாறு பார்த்து கொள்கிறானே. அவளுக்கு யோசிக்க நிறைய அவகாசம் தேவைப்பட்டது. அவன் ஊருக்கு போகும் இந்த நேரத்தை அதற்காக பயன்படுத்தி கொள்ள நினைத்தாள். பஸ், நானும் கொடைக்கானலுக்கு போயிட்டு வரவா என்று தயக்கத்துடன் கேட்டாள். எதுக்கு? சும்மா தான், போய் ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வரேன். 5 days ஸ்கூல் வேறு லீவ் விட்டாங்க. இங்கே தனியாக இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? சரி, போயிட்டு வா. எப்போ திரும்பி வருவேன்? ஒரு 3 to 4 days வந்துடுவேன். எப்படி போவேன்? நான் பஸ்ஸில் போய்க்குவேன் பாஸ். ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு சென்றாள். அன்று மதியமே அவன் ஊருக்கு கிளம்பிவிட அவளும் சிறிது நேரத்தில் கிளம்பிவிட்டாள். 2 நாட்கள் கழிந்தது. சாராவும் வீட்டில் இருக்க மாட்டாள் என்பதால் 3ஆம் நாள் தான் அவன் வந்து சேர்ந்தான். வந்தவுடனேயே அவளின் நினைவு அதிகமாக தாக்க அவளுக்கு ஃபோன் செய்தான். அவனது அழைப்பை கண்டவள் அப்பொழுதுதான் இன்னும் எந்த விஷயத்தை பற்றியுமே தான் யோசிக்கவில்லை என்பதை உணர்ந்தாள். பெருமூச்சை வெளியேற்றியபடியே ஃபோனை எடுத்தவள், ஹலோ என்க. பொண்டாட்டி, என்னடி பண்ணிட்டு இருக்க என்று அவன் தாபம் நிறைந்த குரலில் கேட்க அவளோ தடுமாறி போனாள். அவள் அமைதியாகவே இருக்கும். பேசிடி, என்ன பண்ணுற? அது வெளியே ஷாப்பிங் வந்திருக்கேன் என்றாள். ஓ மேடம், ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கீங்க. இங்கே ஒருத்தன் காஞ்சி போய் கிடப்பானே, அவனை கவனிக்கலாம், ஊருக்கு திரும்பி வரலாங்கிற எண்ணமெல்லாம் இல்லை. என்னது, ஊருக்கு வரணுமா? இல்லை பாஸ், இன்னும் ஒரு 3 days கழித்து வரவா? அடிப்பாவி, இன்னும் 3 நாளா? அதுக்குள்ளே நான் இங்கே ஏங்கியே செத்து போயிடுவேன். ப்ளீஸுங்க. அங்கே என்னடி உனக்கு வேலை? இல்லை, ஜெனியை தீம் பார்க்கு கூட்டிகிட்டு போகிறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். சரி, நாளைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஈவினிங் கிளம்பி வா. இல்லை பாஸ், நாளைக்கு கழித்து என் ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு போகணும். ஸோ அப்போ வரமாட்டேன், அதானே? அங்கேயே இருந்துக்க, இங்கே வந்துடாத என்று கோபத்துடன் ஃபோனை வைத்து விட்டான். அவனது இந்த கோபம் கூட அவளுக்கு பிடித்து தான் இருந்தது. உடனே ஊருக்கு கிளம்ப வேண்டும் என்று ஆசை கொண்ட மனம் அடித்து கொண்டாலும் அவனை கொஞ்சமேனும் சீண்டி பார்க்கும் எண்ணமும் தோன்றவே மீண்டும் அவனுக்கு ஃபோன் செய்யாமலேயே விட்டுவிட்டாள். ஆனால் அங்கு கௌதமோ அவள் இல்லாத வீட்டில் அவளது வாசம் தேடி அலைந்தான். உடலின் ஒவ்வொரு அணுவும் அவள் வேண்டுமென்ற தாபத்தை கொடுக்க மிகவும் நொந்து போனான். தான் அவளிடம் இந்த அளவிற்கு அடிமைப்பட்டு கிடைக்கிறோம் என்று நினைத்தவனுக்கு தன்னை பற்றிய வெட்கமாக கூட இருந்தது. இதற்கு மேலும் தாழ முடியாதவனாய் அவளை தேடி புறப்பட்டான். அவன் கொடைக்கானலுக்கு சென்று வர இரவு 11 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. காலிங் பேல் அடித்துவிட்டு காத்திருந்தான். வெகுநேரம் கழித்த பின்னும் கதவு திறக்கப்படாமல் இருக்கவும் மீண்டும் பலமுறை அடித்து பார்த்தான். எந்த எதிரொலியும் இல்லாமல் போகவே அவளது மொபைலுக்கு ஃபோன் செய்தான். உடனே ஃபோனை எடுத்தவள், ஹலோ, என்ன பாஸ் இந்த டைமில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க என்றாள். என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்கிட்டு இருக்கேன். ஏண்டி, 1/2 மணி நேரமாக வெளியே நின்று காலிங் பெல் அடிச்சுட்ருக்கேன், நீ தூங்குறியா என்று அவனது கேள்வியில் தலைமீது கை வைத்தவள், சாரிங்க என்றவாறு ஓடி வந்து கதவை திறந்தாள். வரதா இருந்தால் ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டிங்களா? நான் பயந்தே போயிட்டேன். எதுக்கு? பின்ன இந்த நேரத்தில் கதவை தட்டினா நான் யாருன்னு நினைக்கிறது? நிஜமாவே ரொம்ப பயந்துட்டேன். பாருங்கள், கையெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு என்று அவளது கையை பிரித்தவன், ஆமாம், சில்லுன்னு தான் இருக்குது.
என்னை காய வச்சல்ல, அதுக்கும் இதுக்கும் சரியாக போச்சு என்றவனை முறைத்தவள், எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க என்று வெடுக்கென்று கேட்டாள். நான் என் பொண்டாட்டியை பார்க்க வந்தேன், உனக்கு என்ன? அப்படியெல்லாம் யாரும் இங்கே இல்லை, அதான் எனக்கே தெரியுது. மதியத்துலேருந்து தண்ணி கூட குடிக்காமல் எதுவும் சாப்பிடாமல் கார் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். என் ஒய்ஃபாக இருந்திருந்தா இந்த நிலைமையில நான் நிற்க வச்சு கேள்வி கேட்டிருக்க மாட்டா. அட்லீஸ்ட் தண்ணியாச்சும் கொடுத்துருப்பா. நான் தான் எதையோ எதிர்பார்த்து வந்து நல்லா ஏமாந்து போயிட்டேன். சரி கிளம்புறேன் என்று சொல்லி அவன் வெளியில் செல்ல பார்க்கவும் அவளுக்கு தான் செய்த தவறு புரிந்தது. அன்று மதியத்திலிருந்து அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றதும் மனமும் மிகவும் சுட்டது. கோபமாக செல்பவனை தடுத்து நிறுத்தும் வழி தெரியாமல் நின்றவள் அவனை பின்னோடு சென்று அணைத்து கொண்டாள். அவள் கையை பிடித்து விட்டவன், எதுக்கு வந்து கட்டுப்பிடிக்கிற? அதான் என் பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லிட்டல. சாரிங்க என்று பாவமாக பார்த்தாள். உன் சாரி எல்லாத்தையும் நீயே மூட்டை கட்டி வச்சுக்க. அவள் எதுவும் பேசாமல் தலை குனிந்தபடி நிற்கவும், நகர், நான் கிளம்பணும் என்றான். எங்கேயும் போகக்கூடாது என்றவள் அவனது கையை பிடித்து இழுத்து வந்து சோஃபாவில் அமர வைத்தாள். வாட்டர் கேனை எடுத்து கொடுக்கவும் அவளை முறைத்தபடியே தண்ணீரை குடித்தவனிடம், பாஸ் என்ன சாப்பிட்றீங்க என்று கேட்டாள். எதுவும் வேணாம் என்று பிடிவாதமாய் சொன்னவனை எப்படி சமாதானம் செய்வதென்று அவளுக்கு தெரியவில்லை. பெருமூச்சை வெளியேற்றியபடி சமையலறைக்குள் சென்றவள் தோசையை சுட்டு கொண்டு வந்தாள். இந்தாங்க பாஸ், சாப்பிடுங்க என்று தட்டை நீட்டினாள். அவனோ அதை வாங்காமல் முகத்தை திருப்பி கொண்டான். அவள் தோசையை பீத்து சட்னியில் தொட்டு அவன் வாயருகே கொண்டு செல்லவும் அவன் வாயை திறக்கக்கூடவில்லை. பாஸ், எந்த ஒய்ஃபும் அவளோட ஹஸ்பண்டுக்கு நைட்டு 12 மணிக்கு தோசை சுட்டு ஊட்டி விட மாட்டா. வீணாக கோவப்பட்டு இந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறமெல்லாம் நான் இந்த மாதிரி ஊட்டி விட மாட்டேன். கிடைக்கிறப்பவே யூஸ் பண்ணிக்கணும் என்று அவள் சொல்லவும் லேசாக வாயை திறந்தான். அவளும் ஊட்டிவிட அப்பொழுதும் முறைத்து கொண்டேதான் சாப்பிட்டான். சாப்பிட்டு முடித்ததும் அவன் அறைக்கு சென்றுவிட சிறிது நேரத்தில் அவளும் சென்றாள். ஜன்னலை திறந்து வைத்தபடி அவன் நின்று இருக்க, ரொம்ப குளிர்ந்துங்க, விண்டோவை க்ளோஸ் பண்ணுங்க என்றவள் கையோடு அதை சாத்திவிட்டு அவனை காற்று கூட புக முடியாத அளவிற்கு இறுகி அணைத்திருந்தாள். அவளுக்குமே அவன் அருகாமை மிகவும் வேண்டியதாய்தான் இருந்தது. அவளுமே அவனுக்காக ஏங்கிதான் போயிருந்தாள். அந்த ஒற்றை அணைப்பிலேயே அவளது காதல் முழுவதையும் அவனுக்கு கடத்த முயன்றாள். பாஸ், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் என்றபடி மேலும் தன்னுள் புதைந்தவளை கண்டு அவனுக்கு உலகமே மறந்து போனது. அதற்கு மேலும் அவனால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவளை தூக்கி கொண்டு போய் கட்டிலில் கிடத்தியவன் அவளுள் மிகவும் வன்மையாய் தனது தேடலை தொடங்கியிருந்தான். அந்த வன்மையான அணுகுமுறையில் அவள் மேனி எங்கும் புண்ணாகி போக பெண்ணவளோ, பஸ் கொஞ்சம் மெதுவா என்று முணங்கினாள். ஆனால் அவனது முனங்கல்கள் எல்லாம் அவனது காதில் விழுந்தால்தானே. அவனது காரியம் ஒன்றிய குறிக்கோளாய் முன்னேறியவன் எதையும் கவனிக்கும் நிலையிலும் இல்லை. அந்த அளவிற்கு முகம் அவனை ஆட்டுவித்தது. சாராதான் அவன் இந்த அணுகுமுறையில் சிக்கி சிதைந்து போனாள். முழுவதுமாய் அவளை களவாடிய பின்னரே விட்டவன் அவள் முகம் பார்க்க அவளோ களைத்து போய் தூங்கியிருந்தாள். எப்பொழுதும் போல் அவளை இழுத்து தன் நெஞ்சின் மீது போட்டுக்கொண்டு அவனும் தூங்கி போனான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி எப்படி போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். பாய்.